வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா அமாவாசை. அமாவாசைனாவே தை அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றி பல வீடியோகளை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அமாவாசையை பற்றி அறியாத ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அப்படி என்னன்னா, அமாவாசை நாளில் பௌர்ணமி நிலவை காட்சிய அம்மனாகவும் மற்றும் நெருப்பினையும் மலராக மாற்றிய அம்மன் எங்கு இருக்கிறார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்றும் பக்தர்கள் மீது அவள் அருள் செய்கின்ற விதத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க முடியும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கடையூரில் அபிராமி அம்மன் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துடைய பாட்டராக இருந்தவர் தான் சுப்பிரமணியம். இவர் தை மாத அமாவாசை நாளில் கோவிலில் அபிராமி அம்மனை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாங்க. அப்போது தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த மராட்டிய மன்னரான திருக்கடையூருக்கு கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்தாங்க. அவரை பார்த்ததும் பலரும் அவருக்கு மரியாதை செய்திருக்காங்க. ஆனால் அபிராமி அம்மன் சன்னதியில் இருந்த சுப்பிரமணிய பாட்டாருக்கு மன்னரை கவனிக்காமல் தன்னை மறந்து அபிராமி அம்மனை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாங்களாம். இதை கண்ட கோபம் கொண்ட மராட்டிய மன்னரும் இன்று என்ன திதின்னு கேட்டிருக்காங்க. அப்போது சுப்பிரமணிய பாட்டார் அபிராமி அம்மனுடைய திருமுகத்தை மனதில் நினைத்தபடியே பௌர்ணமின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் சினம் கொண்ட மன்னரும் இன்று இரவு வானில் முழு நிலவாய் காட்ட வேண்டும், இல்லையென்றால் முழு நிலவு தோன்றாவிட்டால் உங்களை அக்னி குண்டத்தில் ஏற்றிடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்திலிருந்து சென்ற பிறகுதான் சுப்பிரமணிய பாட்டாருக்கு தன் தவறாக அமாவாசை நாளை பௌர்ணமி என கூறியதே நினைவுக்கு வந்ததாம். இதனால் அச்சமடைந்த சுப்பிரமணிய பாட்டாரும் அபிராமி அம்மனை நினைத்து வழிபட செய்ய தொடங்கினாங்க. இது ஒரு புறம் இருக்க, அபிராமி அம்மன் சன்னதி எதிரே சுப்பிரமணிய பாட்டாரை அக்னி குண்டத்தில் ஏற்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. எரியும் நெருப்பின் மேல தொங்கும் உரியன் சுப்பிரமணிய பாட்டாரும் அக்னி குண்டத்தில் ஏற்ற ஏற்பாடுகளும் தொடங்கியதாம். எரியும் நெருப்பின் மேல தொங்கும் உரியில் சுப்பிரமணிய பாட்டார் ஏற்றப்பட்டாரு. சுப்பிரமணிய பாட்டாரும் அபிராமி அந்தாதி பாடல்களை பாட தொடங்கிவிட்டாராம். 79 பாடலை சுப்பிரமணிய பாட்டார் பாடத் தொடங்கும் போது அன்னையின் அபிராமி அம்மன் வானில் காட்சி தந்து தனது இடது காதில் இருந்த சத்திர தடகத்தினை கலச்சி வானில் வீசினாராம். அது பல கோடி நிலாவின் ஒளியை அந்த அமாவாசை வானில் வெளியிட்டது. இதனால் அமாவாசை இருள் நீங்கி வானில் முழு நிலவு தோன்றியதுன்னு சொல்றாங்க. உரியின் கீழே மூடப்பட்டிருந்த நெருப்பு முழுவதுமே மலர்களாய் மலர்ந்து நறுமணத்தை வீச தொடங்கியதாம். மன்னர் உட்பட அங்கு கூடியிருந்த அனைவருமே அபிராமி அம்மனை அருளையும் சுப்பிரமணிய பாட்டாரின் பக்தியினுடையும் எண்ணி வியந்தனாங்களாம். அபிராமி பாட்டார் என்ற பட்டத்தையும் மன்னர் சூட்டினாரா. தை அமாவாசை தினத்துல ஆண்டுதோறும் திருக்கடையூர் அபிராமி சன்னதிக்கு முன்பாக அபிராமி அந்தாதி பாடப்படுவது வழக்கமாக வச்சிருக்காங்க. திருக்கடையூரில் இருக்க அபிராமி அம்மனை தரிசிப்பதன் மூலம் யமபயன் போக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா தமிழகத்தின் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் யமபயம் போக்கி நீண்ட ஆயிலையும் பக்தர்களுக்கு அருளும் சிவாலயமாக திருக்கடையூரில் இருக்க அபிராமி தலம்தான். ஆடி வந்த பக்தர்களின் மார்க்கண்டேயனின் உயிரை யமனிடம் இருந்து காத்த அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்களை நீக்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகிறாங்க. இதனால் யமபயம் போக்கும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். அடைந்த பக்தனின் மார்க்கண்டேயனாக காலனை சம்ஹார செய்து 16 வயதில் முடியும் அவரது ஆயுள் காலத்தை சரஞ்சீவியாக அருள் செய்தவர் தான் திருக்கடையூரில் வீற்றிருக்கும் அமிர்தகடேஸ்வரர் கடவுள். இதனுடைய தல விருட்சமாக பார்த்தோம்னா வில்வ மரமும் தீர்த்தமாக என்ன வழங்குறாங்கன்னா அமிர்த புஷ்க கருணியும் வழங்கப்படுது. முற்காலத்துல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அவர்களுக்கு பகிர முயன்ற போது முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட மறந்தாங்களாம். இதனால் சினம் கொண்ட விநாயகரும் இக்கோயிலின் ஒரு அமிர்தம் நிறைந்த குளத்தை மறைத்து வைத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த அமிர்தம் நிறைந்த குடமே சிவலிங்கமாக மாறியதால் இக்கோயிலில் அமிர்தகடேஸ்வரர் என கோயில் என பெயர் பெற்றதாம். அமிர்த குடத்தை மறைத்து வைத்த விநாயகருக்கு கள்ள விநாயகர் எனவும் அழைக்கிறாங்க. தனி சன்னதியில் இக்கோயிலுக்கு உள்ளது. கோயில வீற்றிருக்கும் அமிர்தகடேஸ்வரர் கோயில காலம் சம்ஹார மூர்த்தியை வழிபட்டோம்னா ஆயுள் பலம் அதிகரிக்குதுன்னு சொல்லப்படுது. கார்த்திகை சோமவார நாட்கள்ல இந்த கோயில்ல 1008 சங்குகளை வைத்து நடைபெறும் சங்காபிஷேக விழா பிரசித்தி பெற்றதாக இருக்குது. திருக்கடையூர் அமிர்தகண்டேஸ்வரர் கோயில்ல ஆண்டுதோறும் சித்திரை மாதம் மகா நட்சத்திரத்தில் காலம் சஹார விழாவும் நடத்தப்படுது. பங்குனி அஸ்வதி நட்சத்திர தீர்த்தவாரி விழாவும் சிறப்பாக நடத்தப்படுது. சிறப்பு பூஜைகளாக 59 வயது முடிந்தவர்களும் 60 வயதை தொடங்குபவங்களும்
இந்த கோயிலில் வந்து சாந்தி பூஜை செய்து வழிபடுகின்றாங்க. 60 வயது முடிந்து 61 வயது தொடங்குபவர்கள் வந்து சஷ்டியா பூர்த்தியில் பூஜையை செய்கிறாங்க. 70 வயது முடிந்து 71 வயது தொடங்குபவர்கள் வந்து பீமராத சாந்தி பூஜையும், 75 வயதை கடந்தவர்கள் வந்து விஜயராத சாந்தி பூஜையும் செய்து இறைவனை வழிபட்டு செய்கின்றனர். 85 வயதை கடந்தவர்கள் வந்து கனகாபிஷேகம் செய்து அமிர்த கடேஸ்வரை வழிபடுவாங்க. கோவிலினுடைய மேற்கு திசை நோக்கி அமிர்த கடேஸ்வரம், கிழக்கு திசையில தனி கோவில அபிராமி அம்மாளும், அமிர்தகடேஸ்வரர் அருகில காலம் சங்கார மூர்த்தியும், உள் பிரகாரத்தில் முருகன், மகாலட்சுமியும் நடராஜரும் ஆகியோர் அருள்பாலிக்கின்றாங்க. கோயிலினுடைய பின்புறத்தை பார்த்தோம்னா திருமெஞ்ஞானம் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் உள்ள கங்கை தீர்த்தல இருந்து எடுக்கப்படும் திருநீரை கொண்டு தனியன்றும் அமிர்தகடேஸ்வரர் கோயில அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம் நடத்தப்படுது. இதை வேண்டியபடி அருளும் கற்பக விருட்சமாக அருள்பாலித்து வருகிறார் அன்னை அபிராமி அம்மை. சரபோஜி மன்னர் வந்து ஆட்சி காலத்துல பக்தர் ஒருவருக்காக அபிராமி அம்பாள் தை அமாவாசையில முழு பௌர்ணமியாக்கி அபிராமி அந்தாதி அருள் செய்த தலம் தான் இது. இங்கு அன்னை அபிராமி தன்னை வழிபடும் பக்தர்களின் வாழ்வில் இருள் நோக்கி ஒளியேற்றி அவர்கள் வேண்டியதை எல்லாம் அருள்பாலித்து வருகிறார். அது மட்டும் இல்லாம அபிராமி அம்மையை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் வருடா வருடம் சித்திரை மாதம் மகா நட்சத்திரத்துல காலம் சம்ஹார பெருவிழா வெகு சிறப்பாக நடத்தப்படுது. இதை தரிசித்தால் ஆயுள் பலம் கூடும் என பக்தர்கள் நம்புகிறாங்க. அதனால் நிறைய பக்தர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த கோயிலில் கூடுவாங்க. இந்த தளத்தில் அம்மையும் அம்பாளும் நேருக்கு நேர் நோக்கியபடி சன்னதி கொண்டிருப்பாங்க. மூலவர் மேற்கே பார்த்தும் அபிராமியை அம்பாளை கிழக்கே பார்த்தும் அமைய இந்த தளம் நித்திய திருக்கல்யாண தலமாக திகழ்து. அது மட்டுமல்லாமல் திருக்கடையூரில் பூர்ணாபிஷேகம் 100 வயது பூர்த்தியும், கனகாபிஷேகமும், சதாபிஷேகமும், பிரம்மராத சாந்தியும், மணி விழா மற்றும் ஆயுஷ ஹோமம் செய்து கொண்டால் ஆயுள் நீடிக்குன்னு சொல்லப்படுது. இந்த சடங்குகளின் போது 16 கலசங்களும் வைத்து அருகில் நவதானியங்களும் நவ கிரகங்களின் அவகாமும் செய்து ஹோமம் செய்கின்றன பக்தர்கள். அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் லிங்கத்தின் மீது யாமன் மீது வீசிய பாசகயிற்றினுடைய தடத்தை பால் அபிஷேகத்தின் மூலம் நாம் பார்க்கலாம். திருக்கடவுர் கோயிலில் முதலில் வழிபட வேண்டிய மூர்த்திகளை அகத்தியர் வழிபாட்டை பாபகரேஸ்வரர் மற்றும் புலத்தியர் வணங்கிய புண்ணியகரேஸ்வரர் ஆவார். வணங்கிய பின்புதான் மற்ற சுவாமிகளை நாம் வழிபட செல்ல வேண்டும். இவ்விருவரையும் வணங்கும் போது பாவங்களும் நீங்கி புண்ணியம் உண்டாவதாக நம்பிக்கை இருக்குது. புண்ணியகரேஸ்வரருக்கு தனி சன்னதி கோயில் அமைச்சிருக்காங்க. சித்தர்கள் பலர் வழிபாடு செய்த தலமும் இதுதான். இதில் முக்கியமானவர் பாம்பாட்டி சித்தர்னு சொல்லப்படுவார். நவகிரக சன்னதி இங்கு கிடையாது. கிரக சாந்தி செய்வோரும் கால சம்ஹார மூர்த்திக்கு பூஜை செய்து பலம் பெறுவாங்க. கோயிலுடைய சிறப்பு பார்த்தனா 50க்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் காணப்படுதாம். 1ஆம் ராஜராஜன் முதல் 3ஆம் ராஜராஜன் வரையிலும் பல சோழ மன்னவர்களின் கோயிலுக்கு நிவத்தம் கொடுத்திருக்காங்க. பாண்டிய மன்னர்களான சுந்தர பாண்டியனும் வீரபாண்டியனும் குலசேகர பாண்டியன் ஆகிய மூவரின் கொடைத்தன்மையை இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இவரை பிரம்மதேவர் ஞான உபதேசம் பெறுவதற்காக கைலாய மலைக்கு சென்றிருக்காங்க. அப்போது சிவபெருமானும் பிரம்மதேவரின் எண்ணத்திற்கு செவிசாய்க்க அவரிடம் வில்வ விதைகளை அளித்தாராம். பூவுலகில் எந்த இடத்துல விதைக்கப்பட்ட ஒரு நாளிகைக்குள் வில்வ மரம் வளர்கிறதோ அந்த இடத்துல ஞான உபதேசம் அளிப்பதாகவும் உறுதியளிச்சிருக்காங்க. அதன்படியே பிரம்மதேவர் இத்தலத்துக்கு சிவபெருமானை வழிபட்டு இருக்காங்க. சிவபெருமானுக்கு அவருக்கும் அருட்காட்சி அளித்து ஞான உபதேசம் செய்து வைத்தாராம். கோயிலின மூலமூர்த்தியாக சிவனை ஆதி வில்வநாதராகவும் தனி சன்னதியில அருள்பாலிக்கிறார். பார்க்கடலை கடைந்து அமிர்தம் கிடைக்க பெற்ற தேவர்கள் மகிழ்ச்சியில விநாயகர் பெருமானை தரிசிக்காம சென்றாங்களாம். அதில் கோபமடைந்த விநாயகரும் அந்த அமிர்த கடத்தை மறைத்து வைத்தாராம். தாங்கள் தவற்றை உணர்ந்த தேவர்களும் விநாயகரை வணங்கி அவரிடம் இருந்த அமிர்த கலசத்தை பெற்று சிவபூஜை செய்வதற்காக இத்தலத்திலே வைத்து விட்டாங்க. அப்போது அமிர்த கலசம் இருந்த இடத்துல சிவலிங்கம் தோன்றியதாம். அப்படி அமிர்தத்தில் இருந்து தோன்றியதால் சிவபெருமான அமிர்த கடேஸ்வரர் என அழைத்தாங்க. இதுல ஒரு சந்தியில பார்வதியும் முருகப்பெருமாளை வலது மடியில அமர்த்திய கோலத்துல கூகாம்பிகையாக அருள்பாலிக்கிறாராம். கள்ளவரான விநாயகரும் துதிக்கையில அமிர்த கலசத்தை வைத்தபடியே அருள்பாலிக்கிறார். இது விநாயகர் பெருமாளின் 3ஆம் படை வீடுன்னு சொல்லப்படுது. துயரங்கள் நீங்கி மன அமைதி பெற, வேலை வாய்ப்பு வேண்டி, தொழில் விருத்தி மற்றும் வளர்ச்சிக்கும் உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காக பக்தர்கள் இங்கு நேர்த்தி கடனை செலுத்தி வருவாங்க. நாட்கள்ல இந்த கோவில்ல சுவாமி புறப்பாடு வெகு விமர்சையாக நடத்தப்படும். அது மட்டும் இல்லாம தை அமாவாசை தினத்துல அபிராமி அந்தாதி பாராயணம் செய்து நிலவு காட்டி வழிபாடு செய்கின்றன.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.